வணக்கம். நான் நளினி சிவா கிச்சன்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி உருண்டை குழம்பு இப்படி வைக்கிறேன்னு சொல்லித்தரேன். நான் எல்லாத்துக்கும் உருண்டை குழம்பு போட்டால் அப்படியே கரண்ட் போடுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அளவுக்கு சொல்கிறேன். ஒரு அரை கிளாஸ் துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. அரை கிளாஸ் கடலை பருப்பு எடுத்து ஒரு எக்ஸாம்பிளில் தான் சொல்லுவேன். நான் அரை கிளாஸ் துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க, அரை கிளாஸ் கடலை பருப்பு எடுத்துக்கோங்க, 3/4 கிளாஸ் புழுங்கரிசி எடுத்துக்கோங்க. 3க்கு ஊற வச்சுக்கோங்க. ஒரு மணி நேரம் ஊற வச்சுன்னா அதை எடுத்து அதில் சின்ன வெங்காயம் போட்டுக்கணும். சின்ன வெங்காயம், இஞ்சி, வெள்ளைப்பூண்டு, வரமிளகா, சோம்பு இதெல்லாம் போட்டு அந்த இதில் அரைச்சிக்கணும். மாவில் வெள்ளைப்பூண்டு, வரமிளகா, சோம்பு போட்டு இந்த ஊற வச்சத்துலேயே போட்டு அரைச்சி வச்சு விழுதாக எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி இதெல்லாம் போட்டு உப்பு போட்டு பசங்க வச்சுக்கோங்க. உருண்டையாக போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உருண்டை போட்டு வச்சுக்கோங்க. இது மாதிரி சின்ன சைஸாக போட்டுக்கோங்க, பெரிய சைஸாக போட்டுக்கோங்க. இப்போ நான் எப்படி தாளிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். அதே மாதிரி நீங்கள் செய்யுங்க. செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் செய்யுங்க. நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். என்ன பண்ணுறேன்னா கடுகு போடுங்க, 2 வெந்தயம், சோம்பு போட்டுக்கோங்க. அவ்வளோ வாசனையாக இருக்கும். சோம்பு போட்டுக்கோங்க. வரமிளகா, பச்சை மிளகா, இஞ்சி தக்காளி பழத்தை நான் எப்பயுமே வரமிளகா தக்காளி பழத்தை முழுசாக வரமிளகா அரைச்சி வச்சுக்கிறேன். அரைச்சி வச்சுட்டு ஊற்றிக்குவேன். அது சின்ன வெங்காயம் போட்டுக்குவேன். சின்ன வெங்காயம் வெந்துடும். சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வேகட்டும். அதில் உங்கள் வீட்டுக்கு தேவையான மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி உரப்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூனு கொத்தமல்லி தூள், இந்த சீரகம் ஒன்று போட்டுக்கோங்க. சீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. உப்பு தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க. இதில் புளி கொஞ்சமாக தான் போடணும். தக்காளி பழத்தை நிறையா போட்டுக்கோங்க. புளியை கம்மி பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. கொஞ்சம் போட்டு நல்லா வெந்துடும். நல்லா கிரேவியாக வரும்போது எப்போதுமே உருண்டை குழம்பு தண்ணியாக தான் வைக்கணும். அப்போ இந்த உருண்டை போடும்போது நல்லா கிரேவி நல்லா குழன்னு வந்துடும். அதனால் தண்ணியாக வைங்க. நல்லா கொதிச்ச பிறகு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா வேக விடுங்க. மிளகாய் நாற்று போட்டோம். மிளகாய் நாற்று போன பிறகு வாசனை போன பிறகு ஒரு கொதி வந்த பிறகு மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சுக்கோங்க. புளி கரைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் தான் புளி போட்டிருக்கேன் நான். புளி நல்லா கரைஞ்சிட்டு அந்த மிளகாய் வாசனை போட பிறகு ஒரு கொதி நல்லா வந்த பிறகு
இல்லை நீங்கள் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம், இல்லை கத்திரிக்காய் போட்டுக்கலாம், உங்களுக்கு என்ன காய் வேணாலும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த புளி கரைச்சி ஊற்றி தண்ணி நட்டு நல்லா கொதி வந்த பிறகு தேங்காய் அரைச்சி புளி கரைச்சி ஊற்றிட்டு தேங்காய் அரைச்சி தேங்காய் புளி நல்லா கொதிச்சப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றிடுங்க. நல்லா தேங்காய் ரொம்பவும் கொதிக்கக்கூடாது. தேங்காய் அரைச்சி ஊற்றினோட நல்லா கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கோம் குழம்பு. இப்போ உருண்டை ஒன்று ரெண்டாக போடணும். ரெண்டாக போட்டு வெந்த பிறகு இன்னும் 2 போடணும். இப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு உருண்டை கலண்டாமல் எல்லாம் இட்லி பானையில் வீழ்ச்சி போடுவாங்க. அதில் இட்லி பானையில் வீழ்ச்சி போடாமல் டைரெக்டாக போட்டு நீங்கள் செய்யுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. அந்த புழுங்கரிசி கொஞ்சம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த இதில் அந்த கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு கொஞ்சம் ஒரு 3/4 கிளாஸ் அந்த கணக்கு வச்சுக்கோங்க. அந்த போட்டு ஆட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா வரமிளகா, சோம்பு, வெள்ளைப்பூண்டு இதை மட்டும் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அதில் பச்சை மிளகா போட்டு உப்பு போட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு பசைஞ்சு இதில் தேங்காய் திருவி போட்டுக்கோங்க. தேங்காய் திருவி போட்டு உருண்டையாக பிடிச்சிட்டு டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. நீங்கள் செய்யுங்க. மிளகாய் வாசனை பண்ண பிறகு புளியை கரைச்சி கொடுத்துருவாங்க. Conditions today wind speed of around just under 30 kilometers per hour, which is 8 meters a second. Just after anyway, rain the high 70s. புளி கரைச்சி ஊற்றிட்டேன். புளி கரைச்சி ஊற்றிட்டோன்னா இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றி தேங்காய் நல்லா கொஞ்சம் ஒரு கொதி உருங்கும் போது 2 உருண்டையாக போட்டு அதில் எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் குழம்பு. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். நல்லா இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. நான் செஞ்சு உருண்டை போகிறேன். புளியை தேங்காய் அரைச்சி ஊற்றுறேன். அரைச்சி விழுக ஊற்றுறேன். புளி தண்ணி குடிச்சிட்டு இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றுறேன். ரொம்பவும் கொதிக்க வேணாம். இப்போ உருண்டை போட்டிங்கனால அந்த கொதி வந்துடும். கொதி வந்தோட மீண்டும் 2 நான் போடுறேன். பாருங்கள். ரெண்டாக போடுவோம். போட்டு கிண்டி விடாதுங்க. Science, it doesn't appear to be any panic at all in that Indian camp. So important, isn't it, to kind of feed off the energy of your teammates, Mike? Yeah, sure. It's not that the team right now. I need to help you out, but if you're down, you still need to help you out. If you're, of course, shooting very well, try to lift your teammates as well. குச்சி மாதிரி வச்சுட்டு கிண்டாதுங்க. கிண்டாமல் வெந்த பிறகு திருப்பி போடுங்க. உருண்டை நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். She was not happy with it. The moment left the boat. And you know what? She might if it's just not on the sink. Yeah, sure. Like that fire, so like you know, so like when you're out, flying with people, like where you're aiming at, so that stuff, all that
ரெண்டாக போட்டு நல்லா வெந்துடும். அதில் கலர் ஆகுது. இந்த மாதிரி போட்டு சின்னதில் வச்சு போட்டிங்கன்னா அது போட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். இந்த உருண்டையிலேயே ரெண்டு எடுத்து வச்சு வடையாக தட்டி போட்டு பிள்ளைங்களுக்கு வடையாக கொடுத்துருங்க. சைடிஷாக கிடைக்கும். இதில் இந்த மாவுலேயே நாலு மாவு எடுத்து வடையாக தட்டி கொடுங்க. வடையும் தெரிஞ்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க, கத்திரிக்காய் போட்டுக்கோங்க, 2 காய் போட்டுக்கோங்க, முருங்கைக்காய் போட்டுக்கோங்க. கொஞ்சம் வந்த பிறகு இந்த மாதிரி நல்லா வெந்த பிறகு வெந்திருக்கும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இந்த சூட்டில் எல்லா இதுவும் உருண்டையும் வெந்துடும். இதை எடுத்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், உருண்டை எடுத்து வச்சுட்டு குழம்போடு விட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு உங்கள் வீட்டில் செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க. உங்கள் குடும்பத்தில் எல்லோரும் சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.